மேடைக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் ஒரு நீண்ட கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். நன்றி. படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் சாண்டி ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கையொலி ஹலோ நம் இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேரரசு அவர்கள் இந்த படத்தினுடைய வெற்றி நாயகன் வெற்றி அவர்களுக்கு மரியாதை செய்வார். இந்த படத்தினுடைய தம்பி முக்கிய கதாபாத்திரம் நடித்து நம்ம எல்லாம் அசர வைத்த அழுக வைத்த தம்பி ராமையா அவர்களுக்கு நம் தலைவர் அவர்கள் சொன்னாடி பெற்றோர். அற்புதமான இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு பேரரசர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். இந்த படத்தில் இணை இயக்குனர் விஜய் அவர்களுக்கு ரமேஷ் பிரபாகரன் அவர்கள் மரியாதை செய்வார். இந்த படத்தை பற்றி ஓரிரு வார்த்தைகள் இணை தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னா நமக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 1 தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி இதை பற்றி அவரை பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Hello, thank you very much for everyone to come here. இந்த படம் அண்ணா உதயகுமார் அண்ணா பார்த்துட்டு நல்லா இருக்கு, டைரக்டர்ஸ் யூனிக் போடுங்க, அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இனி நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து அடுத்த படத்துக்கு நம்மளை ரெடி ஆக்கணும். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆமாம் ஆமாம் அடுத்த ஆக்கள் ரெடியாக இருங்க, அடுத்த உறுப்பினர்கள் ரெடியாக இருங்க. நான் அஷ்ரஃப் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல படம் நமக்கு கொடுத்துருக்காரு. வெற்றி, தம்பிராமையா அண்ணன், ஷில்பா நடித்தாரு, ரெடின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என் தம்பி மகேஷ் கூட, அவர் தான் உண்மையான ப்ரொடியூசர் ஃபுல்லாக. இன்னைக்கு அவர் வர முடியலை, அவர் சிங்கப்பூரில் இருக்கார். ஸோ உங்கள் ஆசீர்வாதம், எல்லாரோட ஆசீர்வாதத்தோட ஹோப்ஃபுல்லி வி வில் டூ வெல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. நன்றி சார். இந்த படத்தை பற்றி அதனுடைய இயக்குனர் அசரப் அவர்கள் நம்மிடம் ஓரிரு வார்த்தைகள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சங்கத்தில் போடக்கூடிய எல்லா படங்களையும், அதிகபட்சமான படங்களை வந்து நான் வந்து பிரசவ கிளப்பில் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த நேரத்துலலாம் எனக்கு தோணும், நம்ம படம் இதே மாதிரி எப்போ திரையிடப்படும் அப்படின்னு. இந்த கனவு வந்து நம்மளுடைய உதவி இயக்குநர்கள், இணை இயக்குனர் எல்லாருக்குமே இருக்கிற கனவு தான். அந்த கனவு இன்று எனக்கு நிறைவேறி ஆகஸ்ட் 1ஆம் தேதியாக படம் திரைக்கு வருது. அப்போ 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு படத்தை போடணும்னு நான் நம்ம தயாரிப்பாளர்கிட்டலாம் கேட்டேன். என்னுடைய அந்த ஆசை படத்தை மட்டும் இயக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே முன்னாடியே போட்டலாம்னு சொன்னாங்க. நம்ம இயக்குனர் உதயகுமார் அண்ணன் வந்து சொன்னார், நம்ம முன்னாடியே போட்டானா அப்படி போடுற எல்லா படங்களும் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இணை இயக்குநர்களும் துணை இயக்குநர்களும் இயக்குநர்களும் பாராட்டு பெற்றால் அந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த நம்பிக்கையோடையும் நம்ம குடும்பத்துக்காக இந்த படத்தை போட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு. மேலும் அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். நீங்களும் படத்தை செய்து இதேபோல் திரையரங்கிற்கு உங்களோட படமும் வர வேண்டும் என்று நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக தம்பி ராமையா அண்ணன் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார். வணக்கம். ஆசிரியர் சார் திருப்பி கூட்டாரு,
நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. இதுதான் எங்கள் தாய் வீடு. அங்கிருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அங்கிருந்து தான் தம்பி இங்கே வந்திருக்கான். இதில் இந்த கதையை நான் வந்து சில வருடங்களுக்கு முன்பாகவே வேறு ஒரு ஹீரோவுக்கு சொல்லுவதற்காக ஒரு முயற்சி ஏற்பட்டது. அவர் ஒரு படங்கள் ஏற்பட்டு 2 வருடம் 3 வருடம் மனசு ஒரு அசோசியேட் டைரக்டர் ஒரு பெரிய இயக்குநர்கிட்ட பெரிய பல்கலைக்கழகத்தை வேலை செஞ்சு படம் கிடைத்து மறுபடியும் படம் கீழே விழுகிற போது எவ்வளோ பெயின் இருக்குன்னு என்னால் உணர முடியும். அந்த பெயினெல்லாம் வாங்கி தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் தன்னுடைய வெற்றி அவர்கள் இந்த கதையை கேட்டது அதை அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு அதை அடுத்த அவர் ஏற்றுக்காது. இந்த படத்தை உருவாகி இதற்கு நான் தயாரிக்கிறேன் முன்னென்ற அந்த படத்தை தயாரிப்பார் ஆமாம் தம்பி ரமேஷ் போல அந்த ப்ரொடியூசர் மகேஷ் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறேன். ஒரு விஷயம் இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு விஷயத்தை சந்தித்து சொல்லியிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் செட்டப்பில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றதை நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் மீட் பண்ணீங்க? யாராவது கதை சொல்லியிருக்கீங்க? நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, இங்கே வேற யாரும் இருக்காங்கன்னு பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ஒரு காலம் வரும், கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து படம் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேமிலியோட இப்போ பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த படத்தை வந்து தேட்டரில் ஒரு சக்ஸஸ் ஆக்கணும். ஏன்னா ப்ரெஸ் ஒரு சைட் பண்ணாலும் நீங்கள் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் கொடுத்தா தான் படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். அப்போ தான் சாண்டி சார், மகேஸ்வரன் சார் மாதிரி ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து தமிழில் படம் எடுக்க வருவாங்க. உங்களால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். அடுத்த நம்மளுடைய பொதுச் செயலாளர் பேரரசு அண்ணன் அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார். தலைவர் அணிஞ்செல்லாம் நாங்கள் அசைய மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் உள்ள கான்ஃபிடன்ட் என்னன்னா, படம் 4 மணிலாம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ஷோ போட்டு நமக்குலாம் போடுறாங்கன்னா அதுதான் கான்ஃபிடன்ட். அப்புறம் நம்மளாம் முதல் முறையாக தடிக்கு விழுந்தா நம்மளுக்கு பிரசாத் லேப் தான். முதல் முறையாக பரணி தேட்டருக்கு வந்திருக்கோம். ஆமாம், இது உடனே தேட்டர் கொடுத்த பரணி தேட்டர் உரிமையாளருக்கு நன்றி. படம் நம்ம தலைவர் ரொம்ப ஃபஸ்ட்டு எங்களை பார்த்தாரு. அவர் 2 நாள் அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தார். நல்லா வந்திருக்கு லிஸ்ட் முன்னாடி மெம்பர்ஸ்லாம் போட்டுருணும். முழுசாக அவர் வந்து புடிச்சிட்ட பேசி எல்லாம் இன்னைக்கு திரையருக்கு முழு காரணமே தலைவர் தான். அவரோட முன்னெடுப்பு தான். அதாவது தலைவருக்கு இந்த படத்தை ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு பிடிச்சாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே சொல்லிதான் ஆகணும். நேற்று பேசுவார் நல்லா இருக்கு. நான் உண்மையிலே அதில் சொன்ன மாதிரி படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கான்செப்ட். ஏன்னா ஒரு படம் ஒரு பொழுதுபோக்காக எடுக்கும். இது ஒரு நிறைய கடத்துறாங்களே, கஞ்சா கடத்தல் என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் பொழுதுபோக்காக போச்சு. இப்போ கஞ்சா கடத்துறது, சுட்டு கொள்வது, கற்பழிக்கிறது, இதெல்லாம் அது வேற பொழுதுபோக்காக போச்சு. ஆனால் இது பொறுப்புள்ள படம். சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. இப்போ நிறைய செய்தி பேப்பரை எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, நம்ம இந்த சிறுமியை கற்பழிக்கிறது, கல்லூரி பொண்ணை கற்பழிக்கிறது, பல்கலைக்கழகத்திலேயே கற்பழிக்கிறது, வேலைவாக்கத்தில் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறது, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, பீகாரில் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மயங்கி கொடுத்துருச்சு. அது ஆம்புலன்ஸ் சுற்றிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் போகும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட இருந்தவன் தப்பிச்சிருக்கான். எவ்வளோ கொடுமை! இப்போ நாடு எங்கே போயிருக்குன்னு தெரியல. இதை வந்து ஒரு படமா, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஒரு இயக்குனராக சொல்லும்போது உங்களுக்கு சல்யூட் சார். அப்புறம் டைலாக் 2 மணி நேரத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச டைலாக் முதல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபில், எங்கள் ஊர்லாம் சாப்பிடலன்னு ஃபார்மேட் கேட்க மாட்டோம், உண்மையிலேயே கேட்போம். நம்மளாம் கிராமத்தினா
ஒரு சின்ன விஷயம் ஆமல்ல. நீங்க நம்ம ஊர்ல எங்கேயாவது ஊர்ல வரும்போது சாப்பிடலான்னு கேட்கும். உண்மை உணவு பண்ண கேட்போம். ஒரு சாப்பிடணும்னு கேட்போம். பசி எடுக்கக்கூடாது, அவங்க சாப்பிடணும்னு கேட்போம். அந்த ஃபார்மாட்டிக் இங்கேதான். இன்னொன்று, எங்கே சாப்பிட்றான்னு கேட்டா சாப்பிடுவானுன்ட்டு கேட்கறதே இல்லை. அப்புறம் ஆமா நீ சாப்பிட்டு வந்துருப்பிய, அதனால சாப்பிட்டுதான் வந்திருப்ப கூட இல்லைன்றான்ல, அதையும் கேட்கறது இல்லை. அப்போ அங்கே உங்களுக்கு 6 ரூபாய் இருக்கும். ஆமாம், எங்கள் வீட்டில் சாப்பிட போறீங்க. இந்த மாதிரி இங்கே ஃபார்மாட்டிக்கிறது இங்கே நகர்ப்புறத்தில் தான் இந்த விஷயம். கிராமங்களில் சாப்பிட்டு வந்து சொன்னாலும் இப்போ சாப்பிட வச்சுருவாங்க. அந்த டேலுக்கு உயிர் இருக்கு சார். சில விஷயம் போகிற போக்கில் சொல்லுவோம் டைலாக், ஆனால் அதில் ஒரு உயிர் உண்மை இருக்கும். அப்புறம் சைடாக பண்ணுவோம் டைலாக். ஆனால் ரொம்ப சரியான டைலாக் அப்படின்னா, சட்டம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறும். எல்லா நாட்டிலும் ஒரே சட்டம் இல்லை. இங்கே ஒரு பொண்ணை கற்பழிச்சானா நம்ம தான் விசாரணை, ஜெயிலில் இத்தனை வருஷம் தண்டனை, இதுதான். அப்புறம் ஜாமீன் விட்டுருவாங்க. செய்தியாக வரும்போது போடுவானுங்க. அவன் 3 வருஷம் ஜாமீன் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம நாமாட்டிக்கு இருப்பான். ஆனால் இதே துபாயில் இருக்கா, சவுதி அரேபியா, அது இங்கே இருக்காது. அங்கே வேற, அதைத்தான் இங்கே பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணன் பண்ணாரு, தம்பிராமனை சுற்றி லஞ்சு போட்டாரு. நான் கூட தலைவெடுப்பா நினைச்சேன். உனக்கு தண்டனை இல்லைடா, தப்பு மூலியா பண்ணிச்சு, பையா பண்ணிச்சு, தப்பு பண்ணது எது? முதல்ல அங்கே சுற்றில அங்கே போட்டாரு அண்ணன் புதுசா. நமக்கு அது வன்முறை செஞ்சா கூட சந்தோஷம் தான். ஏன்னா அந்த வழியை நம்ம பார்த்துட்டோம். அந்த திருட்டு பேர்ல எப்படி கூட சந்தோஷம் நம்மளுக்கு. இதுக்கு பேர் வன்முறை இல்லை. நம்ம சிலதுதான் வன்முறை நினைப்போம். இது வன்முறை இல்லை. இது வந்து நமக்கு மனசு சந்தோஷம் கொடுக்குற ஒரு முறையான ஒரு தண்டனை இது. தம்பிராமேன அவரு இப்போ ஒரு புது ஒரு டெக்னிக் பிடிச்சிருக்காரு. நம்ம கொஞ்சம் ஹியூமராகவும் பண்ணணும், சிரிக்கவும் வைக்கணும், சிந்திக்கவும் வைக்கணும், ஒரு ஸ்டேஜில் ஆடியன்ஸ் அளவு வச்சிடணும். இந்த 3 ஒரு நடிகராக பண்ணுறாங்க. அவர் மிகப்பெரிய நடிகர். அவர் வெறும் காமெடி நடிகராக பார்த்துருந்தேன் இல்லை, வேறு புரட்சி நடிகர் ஆயிட்டார். அவரே நாகேஷ், அவரே பாலையா, அவரே நங்கராவ், எல்லாம் அடங்கின ஒரு மிகப்பெரிய நடிகரை தேர்ச்சி அடைச்சிட்டார். ஒரு நடிகை சிரிக்க வைக்கிறது கஷ்டம், அள வைக்கிறது கஷ்டம். அது பெரிய சிவாஜி கணேசன் அதில் பண்ணுவாங்க. ஆனால் இது என்னன்னா, அவர் இயக்குனர் அப்படிங்கிற பெருமை, ரொம்ப பெருமை. வெற்றி வந்து கதாநாயகன் அப்படிங்கிறத விட நம்ம வீட்டு நாயகன் அவர். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் படம் பண்றாங்க. தான் பையனை ஹீரோ ஆக்கணும், தான் தம்பியை டைரக்டர் ஆக்கணும், இல்லை சுயநலத்துல இது பண்ணுவாங்க. ஆனா வெற்றி வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச நடிகர். ஒரு நடிகர் வெற்றி அடைஞ்சிட்டா உடனே இப்போ உள்ள நடிகர் சொல்றேன், ஒரு வெற்றி அடிச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம நெருங்க முடியல. அவர் நமக்கானவரை தெரிய மாட்டேங்குது. அவரு பெரிய பிடிச்சருக்கான ஒரு ஆளா ஆயிராரு. பெரிய பிடிச்சர், வெற்றி டைரக்டர், இவங்க நெருங்க முடியுது. ஆனால் வெற்றி தொட்டார்களும் தொடர்ந்து பல விட்டு கொடுத்தாலும் இன்றளவும் நம்ம இல்லை யாரு போனாலும் சரி கதை கேட்பார் சார். ஏன்னா நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் நண்பர்கள் 2 பேர் கசிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்ம வீட்டு ஹீரோ, நம்ம சங்கத்தோட கதாநாயகன். நீங்க எந்த நேரத்துலயும் அவர் அணுகலாம். இல்லை உங்க வெற்றியில் கதை சொல்லணும்னு தோணுச்சா, உங்களுக்கு தொலைபேசியோ தொடர்பு கொள்ள முடியலையா, என்ன கூப்பிடுங்க, தலைவை கூப்பிடுங்க, அப்போ நான் வந்துடும் உங்களுக்கு கேரக்டர் சொன்னல. ஆனா எங்களுக்கு கதை மாட்டாரு. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் கதை கேளுங்க, நானும் சொல்ல கதை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச. இது வரைக்கும் அவர்கிட்ட ஹீரோவுக்கான அந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே பார்த்ததில்லை. அவ்வளவு ஒரு சிம்பிளான
கதாநாயகன். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி பேசணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வர எல்லா ப்ரொடியூசருமே 4 கோடி 5 கோடி என்ன படிச்சுட்டு பண்ணால் சரி, அவங்க ஹீரோவாக இருக்கணும், அவங்க நல்லவனாக, அவங்க பையன் ஹீரோவாக இருக்கணும். ஆனால் ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை போட்டு நான் தான் இன்னும் நிற்காது பாருங்க, அது உண்மையிலே பாராட்ட முடியாது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தாலே அவங்க நான் கதாநாயகன் தான் இப்பெல்லாம் வச்சு திறமை நின்றுவாங்க. ஆனால் இதில் பார்த்தா பொருள் விசாரணையில் ஒரு சரத்குமார் மாதிரி அந்த பிடிச்சி போட்டார். அவர் என்ன பண்ணார், ஃபர்ஸ்ட் பிடிச்ச ரெடியாக முன்னாடி பாடி ரெடி பண்ணிட்டார். வில்லனுக்குள்ள ஒரு பாடி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கூட ரெடி ஆகிட்டோம். ஆமாம், ஆனால் நீங்கள் பாடி லாஸ்ட் 2 பாடி உண்டாகிட்டீங்க கடைசியாக, வேற இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயத்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்காக அந்த படம் வெற்றி அடையணும். செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு த்ரில், நல்ல ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, லவ் எல்லாமே கலந்துருக்கு. இது கமர்ஷியல்னு சொல்லலாம், கமர்ஷியல் கடந்த ஒரு சரியான ஒரு பட்ஜெட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த டீமுக்குடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நல்ல பசி டைமு, கவலைப்படாதீங்க, என்ன ரெடியாக இருக்கு. நான் காலையில் தான் சொன்னேன், இங்கே பிரியாணி கொடுத்துடலாமா சாப்பாடுக்குண்ணா. சார் ஓகேண்ணே, உடனே ஓகே பண்ண தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் என் நண்பருக்கு நன்றி. ஏன்னா ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் 10 minutes ஆஃப் த மூவி டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் த மூவின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். முதல் 10 நிமிடம் ஒரு படம் நம்மளை உட்கார வச்சிருச்சுன்னா அந்த படம் நிச்சயமான ஹிட் படம். அதுதான் வந்து இன்னைக்கு வரையில சார். முதல்ல 10 நிமிஷத்துல என்னடா சொல்ல வராங்க, டார்ச்சராக இருக்குனாங்கன்னா அந்த படம் முடிஞ்சது, ஜோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆனால் இது படம் இந்த வில்லேஜ்லேருந்து எப்போ அந்த எழுத்தாளர், அதாவது அந்த அந்த என்ன எழுத்தாளர் அவரு, ஜீவன்குமார், அருமையான கதை. நான் பார்த்து ஒரு 15 நாள் இருக்கு முன்னே அதே மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஒரு எழுத்தாளர் வந்து அந்த கிரைம் நாவல் எழுதின எழுத்தாளருக்கு அந்த கிரிமினல்ஸ் என்னென்னலாம் செய்வாங்களோன்ற அந்த நுவான்சஸை கரெக்டாக பிடிச்சி வர்ற அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேவை பேஸ் பண்ணி அந்த எழுத்தாளரோட பையனை வச்சு அந்த எழுத்தாளருடைய ஜீன் எப்படி அந்த பையனுடைய உடம்புல அவங்க அப்பா மாதிரியே அது ஆக்டிவேட் ஆகி அவன் இதுக்காக இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ரீசன் இருக்கலாம்னு ஒவ்வொரு இடத்துலையும் துல்லியமா வந்து அனலைஸ் பண்ற அந்த ஸ்டைல் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப புதிய விஷயம். எல்லாமே வந்து ஒரு வந்து மர்டர் மிஸ்ட்ரி, அதாவது மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி எடுக்கிறது ஈஸி. பட் இது ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எல்லாரும் ஒன்று நோக்கி போயிட்டு இருக்கும்போது, தம்பி நீ 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 ஏதாச்சும் உனக்கு தோணுதப்பா அப்படின்னு ஒரு தம்பிராமையா கேட்கும்போது கொஞ்சம் இருங்க, இப்போ அந்த இடத்துக்கு போவாரு, திருப்பி இது இன்னொரு மர்டர் நடந்திருக்கு, இதே இடத்துல இன்னொரு மர்டர் நடந்திருக்கணும். ஏன்னா இந்த ரத்தம் வந்து அங்கிருந்து சொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி வந்திருக்கு. போக போக அந்த அந்த மாதிரியான சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் அழகா பண்ணியிருந்தான் நம்ம டைரக்டர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பெரிய கிரிமினல் படங்களை எடுத்த நம்ம அற்புதமான தம்பி, என்னுடைய நாம மிகப்பெரிய ரசிகர் அந்த தம்பிக்கு. யாருன்னா நம்ம இயக்குனர் முருகதாஸோடைய அசிஸ்டன்ட்ன்றதுல நம்ம எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷத்தோடு அவருக்கு வாழ்த்துக்களை கொடுத்தோம். ரெண்டாவது, இவர் என் பக்கத்தை வீட்டுக்கார். இவர் சாதாரண ஆள் இல்லை. இவர் வந்து உலகம் ஃபுல்லா 36 இடத்துல ஸ்டுடியோ வச்சிருக்காரு, ஹேர் ஸ்டுடியோ, இன்க்ளூடிங் ஹாலிவுட். அந்த ஹாலிவுட்ல போய் தலைக்கு ஒரு டிஃப்ரெண்டான 10 விக்கு பண்ணணும்னு தசாவாதத்துக்கு போய் கமல் உட்கார்ந்து போய் அந்த கடவுள் உருவாக இருக்காரு. ஆனா அவர் இவர் மதிக்கல. இவரு நம்ம ஊருக்காரரா இருக்கிறாருன்ட்டு விட்டாரு. சரி, ஏதோ இங்கிலீஷ்காரங்களை போய் நீங்க என்னென்னு பாருங்கடான்ட்டு விட்டு வந்துட்டாரு.
மெட்ராஸ் இவர் வந்தப்போ கூட அவர் ஆபீஸுக்கு போனப்போ சார் வந்து இவருக்கு தெரியல ஏதோ தமிழ்நாட்டுக்காரர் வந்து விட்டார். ஒரு இந்த இங்கிலீஷ்காரங்க 2 பேர் இவர் அசிஸ்டன்ஸ் உள்ள போனோன்னு அவர் வந்து கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு பேசுறாரு. அதனால அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் கமல் சாருக்கு அவர் தான் ஸ்பெஷல் விக் மேக்கர், ரஜினி சாருக்கு இவர் தான். இவங்க கம்பெனி சாதாரண கம்பெனி எல்லாம் ஹாலிவுட்ல இருந்து இன்னைக்கு கோலிவுட் வரையிலும் எல்லா பெரிய நடிகர்களும் நடிகர்களோட தலைகளும் நம்ம தலைகளா இருந்தாலும் சரி, அவங்க தலைகளுக்கெல்லாம் இவர்கள் தலைவர். அவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் சொல்ற, இந்த படத்துல பாடி இருக்கிற அருமையான சிங்கர் யாருன்னா இவருடைய டாக்டர் கரிஷ்மான்னு சொல்லி. கரிஷ்மா ரவிச்சந்திரன்னா உங்களுக்கு தெரியும். அச்சோ 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 பாட்டு பாடின பாப்பா, காதல் கிரிக்கெட் பாட்டு பாடினது இதெல்லாம் இவருடைய டாக்டர் தான். ஸோ மிகப்பெரிய ஒரு கலை ஆர்வமிக்க ஒரு குடும்பத்துக்கு வந்தவர். இவருடைய நண்பர் தான் சொன்னாங்களே இந்த பனியனை கழட்டிட்டு வில்லனை வர்றாரு, அவர் மகேஷ். அவர் சிங்கப்பூர்கார், சிங்கப்பூர் தமிழர். அது சிங்கப்பூர் தமிழர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 வயசுல இருந்து என்னுடைய படங்களுக்கு ரசிகன். அப்போ சொன்னேன், என் படங்களுக்கு ரசிகனா இருந்துட்டு இப்படி கொலகார பாதியா நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு. இல்ல நீ நல்லவனா நடிக்கிறது இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்டவனா நடிக்கிறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. சரி நம்மளுக்கு இது பொருத்தமா இருக்கும் போது இருக்குன்ட்டு நான் அவர் வந்து இன்டர்நேஷனல் பாடி பில்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினவர், சாதாரண ஆள் இல்லை. அவர் தன்னை யாரையும் அடையாளம் காட்டுங்க. நான் அவர் கூடவே உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இவர்தான் நடிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. எனக்கு படம் முடிச்சு வந்து வில்லன் சூப்பரா பண்ணாருன்னு அண்ணே ஆனா நான் தான் அவரோட பாதிங்க ஆளு அடையாளமே தெரியாதுங்க. ஸோ அதுதான் உண்மையான டெடிகேஷன். ஒரு நடிகன் இவன் தான் நடிச்சிருக்கான்னு தெரியவே கூடாது. அந்த மாதிரி உண்மை தம்பி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து கடைசி சீன் வரணும் யதார்த்தமான ஒரு தனக்கே உண்டான பாணியில ரொம்ப அழுத்திக்காம வெற்றி நடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் வெற்றியை பாராட்டணுன்றதுக்காக அல்ல, அது என்னமோ வெற்றியை பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி எங்களுக்கு தோணுது. அவர் சொல்லிட்டாரு, அதுக்காக வெற்றியை போட்டு டார்ச்சர் பண்ணிடாரு, கொஞ்சம் நல்ல கதையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து சரி அன்னைக்கு தான் சொன்னீங்க மைக்கில், நீங்க சொல்லுங்க நான் போறேன் அப்படின்ட்டு ஆளுக்காலு ஒரு அம்பை எடுத்துட்டு வந்துடாதீங்க. அப்புறம் வெற்றி இந்த பக்கமே வர மாட்டாங்க. நல்ல கதைகள் இருப்பாருங்க. இந்த தம்பி பண்ண என்ன பண்ணான்னு தெரியல, நிறைய எடிட்டிங்ல போட்டு ப்ரொடியூசரும் டார்ச்சர் பண்ணிருப்பார் போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ப்ரொடியூசர் 2 பேரும் சேர்ந்து 2 பட்டை தீட்டி வைரங்கள் ஆயிட்டு நீ இதை வெட்டு நான் அதை வெட்டுறேன்னு எல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டாந்துதான் ஒரு சினிமா. ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படத்தை நான் பார்த்த திருப்தி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போக குறையில பாருங்க. நம்ம இந்த ஹீரோ இப்படிதான் இருக்கணும், இப்ப ஹீரோ இங்க டூயட் பாடணும்னால நம்மளுக்கு தோணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணு ஒவ்வொரு சீன்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 சீன் 15 சீன் கலெக்ட். அப்புறம் அந்த மக மேல இருக்கிற பாசத்துல ஒரு போலீஸ்காரன் என்னென்ன லூட்டு எல்லாம் பண்ணும் அத்தனை லூட்டையும் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு இப்படி ஆன உடனே அந்த தவிப்பு இல்லை, எக்ஸ்ட்ராடனரி. அதெல்லாம் அது ஃபீல் பண்ணா வரணும். ஃபீல் பண்ணா எல்லா நடிகர்களுக்கும் வந்துடாது. அது உண்மையான ஒரு அப்பனா அது உள் வாங்கி எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டீங்க தம்பிராமன் சார். ஏன்னா சும்மா சொல்லலை, இந்த படத்துல வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு நீங்களும் உங்க கதாபாத்திரமும். அதுக்கு காரணம் டைரக்டர் ஒரு நன்றி உள்ளவரா இருக்கணும் நம்ம எல்லாரும். அதே மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய நீ தேங்க் பண்ண வேண்டியது தயாரிப்பாளர்கள் 2 பேருக்கு. இந்த படம் ஜெயிச்சதுன்னா அவங்க 2 பேரும் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கு. அப்புறம் எல்லாரும் எங்களுக்கு நன்றி உள்ளவர்களா, நம்மளுக்கு நன்றி உள்ளவர்கள். கரெக்டா? நம்ம எதுக்குன்னா, நான் இப்பவும் சொல்றேன், நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு திரைப்படத்தை இங்க கொண்டு வந்து போட்டு ரிலீஸுக்கு முன்னாடி உண்மையான மனமுவந்த பாராட்டுதலை பெற்றுவிட்டால் அந்த படம் பெரிய வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம ஒத்த சரிப்பு அப்படித்தானே பார்த்தோமா? எந்த சினிமா கைத்தட்டணுமா இல்லையா? அந்த படம் உலக அளவில் பேசப்பட்டுச்சு.
ஸோ அந்த மாதிரி இந்த கூட்டணிக்கும் அதில் நடித்த அந்த குழந்தை, அந்த பாப்பா, இந்த டாக்டர் அவர் அப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், அந்த 2 பசங்க, அந்த பசங்க 2 மொத்த பசங்க, சாதாரண சுத்திட்டு இருக்கிற பசங்க. அன்னைக்கு வந்து பார்த்தாக்கா இவனுங்களாம் இவ்வளோ வில்லத்தனம் போட்டு பண்ணியிருக்கானுங்கன்னு. அதில் ஒரு பிள்ளை உண்மையாகவே இறந்துட்டான், சூசைட் பண்ணிட்டான். அது ஒரு வருத்தம் படக்கூடிய ஒரு செய்தி. அது சொன்னாங்க. அது அந்த 2 பசங்கள் ஒரு பையன். நீங்க கொல்லாம ஊட்டிங்க பார்த்தீங்களா, அந்த பையன், அந்த பையன். அதான், அதாவது அது எல்லாருமே இயற்கையா நடக்கிற மாதிரியே ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கும் நல்லா இருந்தது. அருமையான இசையமைப்பாளர் அவர் வந்திருக்காரு. இசையமைப்பு ரொம்ப நல்லா இருந்து, பின்னணி இசை மிக அழகாக இருந்தது. அனைத்து தரப்பினரும் இந்த ரசிக்கக்கூடிய வகையில அமைந்த இந்த திரைப்படத்துக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகள். இந்த படத்துக்காக நம்ம அனைத்து இசை நண்பர்களும் இங்க வந்து நின்று உங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் சூப்பர் ஹிட் மூவி. இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல படத்தை ரசிக்க சொல்லி நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் என்றது நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம இயக்குனர் சகோதரனுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த நண்பர்களே, 2 புக்கு இருக்கு.